السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء محمد المصطفى وعلى آله المجتبى وأصحابه أهل الصدق والهدى. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். கலாச்சாரங்களை பின்பற்ற தகுதியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரமாகும். அதை தவிர மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் பிதஅத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களையும் என்னையும் நரகில் கொண்டு சேர்த்துவிடும் என்று உங்களையும் என்னையும் எச்சரித்தவராகவும், எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை இங்கு எவ்வாறு ஒன்று கூட்டினானோ அதே போல் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தித்தவளாகவும் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று நான் தங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இறை கட்டளைகளும் நமது அலட்சிய போக்கு. அல்லாஹ் தஆலா இந்த உலகை படைத்துவிட்டு, இந்த உலகில் பல்வேறு உயிரினங்களை படைத்துவிட்டு அதில் சிறந்த படைப்பினமாக மனிதனை ஆக்கியிருக்கிறார். அப்படி மனிதனை சிறப்பானவனாக ஆக்கிவிட்டு நீ எவ்வாறு வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள் என்பதாக விட்டுவிடவில்லை. மாறாக மனிதனுக்கு என்று சில சட்ட திட்டங்களையும் வாழ்க்கை வரையறைகளையும் வகித்திருக்கிறார். அதன்படி இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் பெரும்பாலானவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு இதுவெல்லாம் இறை கட்டளைகளா என்பது கூட தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் பல்வேறு கட்டளைகளை நமக்கு விடுத்திருக்கிறார். இன்னும் நமக்கு அழகிய முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அதிகமான வழிகாட்டுதல்களையும் அவர் வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான்: இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர இறைவன் இல்லை. ஹுவ ரஹ்மானுர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று கூறுகிறான். இன்னும் நாம் அன்றாடம் போதக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரா இக்லாஸ். புல் நபியை கூறுகிறாக அல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன் தான் என்று கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் உள்ள பல்வேறு வசனங்களில் தான் ஒருவன் தான், தான் மட்டும்தான் இறைவன், என்னை மட்டும்தான் வழிபட வேண்டும், எனக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் என்று பல்வேறு சூழ்நிலைகளில் குறிப்பிட்டிருக்கிறான். இன்று சிலர் இருக்கிறார்கள், நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையே உடைத்து சின்ன பின்னமாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே கூறினார்கள்: நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு முன்னால் ஆகின்றார்களே அவர்களை ஜானுக்கு ஜானாக, அடிக்கு அடியாக, முளத்திற்கு முளமாக பின்பற்றுவீர்கள். எதுவரை என்றால் அவர்கள் உடும்பினுடைய பொங்கிற்குள் நுழைந்தால் நீங்களும் அதிலே நுழைவீர்கள் என்று கூறினார்கள். உடனே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்களின் கிறிஸ்தவர்களுமா நாங்கள் பின்பற்றுவோம் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வேறு யார் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பிரமத யூத கிறிஸ்தவர் என்ற பிரமத கலாச்சாரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் கற்சிலைகளை வழிபடுகிறார்கள், கற்சிலைகளிலும் தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள்.
கபர்களிடம் கேட்கிறார்கள். அவர்கள் கோயிலில் எண்ணெய் ஊற்றுகிறார்கள், விளக்கேற்றுகிறார்கள். இவர்கள் தர்காக்களை விளக்கேற்றுகிறார்கள். இன்றைக்கு ஒரு ஊர்ல மஸ்ஜித் இருந்தால் இல்லாட்டாலும் தடுக்கி விழுந்தா தர்கா தான் இருந்துங்கிற மாதிரி ஏகப்பட்ட தர்காக்கள் அங்கு இருக்கிறது. இன்னும் அவர்கள் தேர் எடுத்து செல்கிறார்கள், இவர்கள் சந்தனம் எடுத்து செல்கிறார்கள். இதுவா நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த விஷயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்தினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, யா குலாம், சிறுவனே, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக் கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீ உன் மனதில் பாதுகாத்துக் கொண்டால் உன்னை நோக்கி அவனை நீ பெற்றுக் கொள்வாய். நீ ஏதேனும் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் கேள். நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்வை கொண்டு மட்டும் உதவி தேடு. ஒரு கூட்டத்தினரே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் உனக்கு உன் மீது என்ன எழுதியிருக்கிறானோ அதைத்தான் உன்னை வந்து அடை. இன்னும் ஒரு கூட்டத்தினரே சேர்ந்து உனக்கு தீமை செய்ய நாடினாலும் அல்லாஹ் உனக்கு என்ன நாடினானோ அதுதான் உனக்கு வந்து அடையும் என்று கூறினார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ்க்கு நிகழ்த்திய அறிவுரையில் நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டுமே கேள் என்று கூறினார்கள். இதுதான் அல்லாஹ் தன் திருமறை கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அதுஊனி, என்னை அடையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், எனக்கு இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கல்சிலைகளை வணங்குவது மட்டும்தான் இணை வைப்பு என்று. ஆனால் இணை வைப்பு பல்வேறு ரூபங்களில் இருக்கிறது. பெருமை கொள்வதும் இணை வைப்பு தான், முகஸ்துதி கொள்வதும் இணை வைப்பு தான். இப்படி ஒவ்வொரு ரூபங்களில் இணை வைப்பு இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல் இஸ்ஸு இஸாரி, கண்ணியம் என்னுடைய கீழாடையாகும், வல் கிப்ரியாஉ ரிதாஇ, பெருமை என்னுடைய மேலாடையாகும், ஃபமன் யுனாஸிஉனி ஃபீ வாஹிதின் மின்ஹுமா, அவ்விரண்டில் ஒன்றில் யார் என்னுடன் தர்க்கம் செய்கிறாரோ, அதாவது ஒன்றில் யார் என்னுடன் போட்டியிடுகிறாரோ, ஃபகத் அஸ்ஸப்துஹு, திட்டமாக அவரை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த உலகில் வாழ்ந்த எத்தனையோ அரசர்களும் கூட்டத்தினர்களும் பெருமை கொண்டதன் காரணமாக, பெருமை அளித்ததன் காரணமாக தான் அழிக்கப்பட்டார்கள். உதாரணமாக ஃபிரௌன் தன்னுடைய சமூகத்தில் ஏராளமான அட்டுழியங்களை செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் அவன் தன்னைத்தான் நான் தான் இறைவன் என்பதாக பிரகடனம் செய்தான். தன்னைத்தான் எல்லோரும் வணங்க வேண்டும், தனக்கு தான் எல்லாரும் சிரம்பணிய வேண்டும் என்று எல்லாம் கொடுமைப்படுத்தி வந்தான். அவனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் தன் திருமறையில் பதிவு செய்கிறான். இதுநாதா ஃபிரௌன் ஃபீ கௌமிஹி, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அழைத்த போது கால, அவன் கூறினான், யா கௌமி, கூட்டத்தினரே, அலைஸலி முல்கு மிஸ்ர, எகிப்தினுடைய ஆட்சி எனக்கு இல்லையா, வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நதிகள் எனக்கு கீழே ஓடவில்லையா, அஃபலா துப்சிரூன், விளங்கிக் கொள்ள மாட்டீங்களான்னு நினைச்சான். ஃபிரௌன் கேட்கிறான் அவனுடைய கூட்டத்தினர்கிட்ட, என்ன இறைவனை வணங்குங்க, இந்த ஆட்சி எனக்குரியது தானே, இந்த நதிகள் எல்லாமே எனக்கு கீழே தானே ஓடிட்டு இருக்கு, அப்ப நான் தானே இறைவனை நினைச்சான். அவன் தர்க்கம் செய்யறான். அதை அல்லாஹ் தன் திருமறையில் பதிவு செய்கிறான். இப்படி எக்கச்சக்க அட்டுழியங்கள் செய்து வந்த ஃபிரௌனை அல்லாஹ் எப்படி அழித்தான் அதையும் அல்லாஹ் பதிவிடுகிறான். ஃபலம்மா ஆஸஃபூன, அவர்கள் நம்மை கோபப்படுத்திய போது இன்தகம்னா மின்ஹும், அவர்களை தண்டித்தோம், ஃபகரிக்னாஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் கூறினான். இப்படி பெருமை கொள்வதன் காரணமாக எந்த இடத்தில் நான் என்ற எழுத்து வந்து விட்டதோ அந்த இடத்தில் பெருமை வந்துவிட்டது. எந்த இடத்தில் பெருமை வந்துவிட்டதோ அந்த இடத்தில் ஷிர்க் வந்துவிடும், இணைவைப்பு வந்துவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னும் இப்லீஸ் நான் தான் இறைவன் என்றெல்லாம் கூறவில்லை. அவன் என்ன சொன்னான், ஆனா கைரும் மின்ஹு, அல்லாஹ் என்ன சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம்பணிகளை எல்லா மலக்குமார்களுக்கும் கட்டளையிட்டான். ஆனா என்ன செஞ்சாங்க, நான் சரியா செய்ய மாட்டேன்னு சொன்னனால அவன் விரட்டி அடிக்கப்பட்டவனான. அல்லாஹ் வந்து இப்லீஸிடம் கேட்கிறான், நான் அனைவரையும் சரிதா செய்யுங்கள் என்று கூறிய போது உன்னை அதை விட்டு தடுத்தது எது என்று கேட்கிறான். அப்பொழுது இப்லீஸ் கூறிய பதில்தான், ஆனா கைரும் மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவன். கலத்தனி மின்னார், என்னை நெருப்பில் இருந்து நீ படைத்தாய். கலத்தஹு மின் தீன், அவனை மண்ணில் இருந்து படைத்தாய். மண்ணில் இருந்து படைக்கப்பட்டவனுக்கு நான் எப்படி சதா செய்ய முடியும் என்ன செய்யறான். இப்லீஸ் கேட்டனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனை சொர்க்கத்தை விட்டு இறக்குனா, அவனை வெறுத்தப்பட்டவனா ஆக்குனா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், அவனுடைய தீங்குல இருந்து பாதுகாப்பு தேடிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வெறுத்தப்பட்டவனா என்ன செஞ்சான், ஷைத்தான் ஆனான். அடுத்ததாக முகஸ்துதி. நம்முடைய அமல்கள் எப்போது நம்முடைய இறைவனுக்காக அல்லாமல் நம்மை பார்க்கக்கூடிய அற்ப மனிதனுக்காக செய்கிறோமோ
அங்கதான் முஸ்துரி ஏற்படுகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, கூலியையும் புகழையும் எதிர்பார்த்தவராக ஒரு மனிதர் போராடுகிறார். அவருக்கு என்ன கூலி இருக்கிறது, அவருக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா ஷைஉன் லஹு, அவனுக்கு எதுவும் கிடையாது என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, மறுமை நாளில் முதன்மையானவர் அவரின் மீது மறுமை நிகழ்த்தப்படும். அதுல முதல் மனுஷன் ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு மனிதன். என்ன செய்வாரு, அவர் மறுமை நாளில் அவர் கொண்டு வரப்படும், ஷஹீத் கொண்டு வரப்படுவார். அவருடைய அற்கொலைகள் எல்லாம் அவருக்கு அறிமுகப்படுத்தப்படும். அல்லாஹ் அந்த உலகத்துல அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தானோ அதெல்லாம் என்ன செய்வான், அங்க காட்டுவான். அப்ப அந்த மனிதர்கிட்ட கேட்பான், இந்த விஷயத்தை நீ என்ன செஞ்ச, இந்த அற்கொலையெல்லாம் வச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த மனிதர் கூறுவாரா, யா அல்லாஹ், உனக்காக நான் போரிட்டேன், இறுதியில் உன்னுடைய பாதையில் உனக்காக தான் நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், கதத்த, நீ பொய் சொல்கிறாய் என்றால் நீ போரிட்டாய், எதற்காக, நீ வீரன் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக போரிட்டாய், அவ்வாறு உலகில் உன்னை புகழ்ந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறிவிடுவான். அப்படி கூறியவுடன் அந்த கதலையிடப்படும் அந்த மனிதர் முகம் குப்புற நரகில் தூக்கி வீசப்படுவார். அடுத்த ஒரு மனிதர் வருவார். அவர் இந்த உலகில் அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமான செல்வங்களை வழங்கியிருப்பார். அந்த மனிதர் கொண்டு வரப்படுவார். அதே போன்று அவருடைய அற்கொலைகளும் அவருக்கு அறிமுகப்படுத்தப்படும். அப்போது அல்லாஹ் கேட்பான், இந்த விஷயத்தை நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, யா அல்லாஹ், எதுல செலவு செஞ்சா நீ விரும்புவியோ அந்த பாதையை நான் உனக்காக செலவு செஞ்சேன், என்னோட செல்வங்கள் முழுக்க நான் உனக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்வாரு. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், கதத்த, நீ பொய் சொல்கிறாய் என்றாலும் நீ உன்னுடைய செல்வங்களை வழங்கினாய், எதற்காக, நீ வள்ளல் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக உன்னுடைய செல்வங்களை வழங்கினாய் அப்படின்னு சொல்லுவான். உடனே அங்கே கட்டளையிடப்படும். அந்த மனிதர் முகம் குப்புற நரகில் வீசப்படுவார். அடுத்ததாக ஒரு மனிதர் வருவார். அவர் கல்வி பெற்ற ஒரு மனிதர். அந்த மனிதரிடம் அவருடைய அற்புதங்கள் அறிமுகப்படுத்தப்படும். அவரிடம் கேட்கப்படும், நீ என்ன செய்தாய் என்று கேட்கப்படும். அந்த மனிதர் கூறுவார், அல்லாவே, உனக்காக உன்னுடைய கல்வி நான் கத்துக்கிட்டேன், அதே மாதிரி நான் சிறந்த முறையில உன்னுடைய குரானை நான் ஓதினேன், பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், கதத்த, நீ பொய்யுறுத்தி விட்டாய் என்றால் நீ கல்வி கற்றாய், குரானை ஓதினாய், எதற்காக, அவன் அறிந்தவன், அவன் காரி என்று புகழப்படுவதற்காக நீ ஓதினாய், அவ்வாறு உலகில் புகழப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுவான். உடனே அந்த மனிதர் முகம் குப்புற நரகில் வீசப்படுவார். இந்த முகஸ்துதியுடைய விஷயத்தில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. இன்னும் அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இணை வைப்பவனின் இணையை விட்டு நான் நீங்கியவன், என்னுடன் மற்றொன்றை சேர்த்து யார் வணங்குவானோ அவனையும் அவனுடைய இணையையும் சேர்த்து நான் விட்டு விடுவேன், அல்லாஹ் நான் விட்டு விடுவேன் என்று கூறினார். அல்லாஹ்வால் கைவிடப்பட்ட மனிதனின் நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலுமே இணை வைப்பு இருக்கக்கூடும். அல்லாஹ் அந்த பாவத்தை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் கட்டளையிடுவது என்ன, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். கருச்சிலைகளையும் கண்ணில் கண்டவைகளையும் கடவுள் என வணங்குபவர்கள் கூட தங்களுடைய கற்பனை தெய்வங்களுக்கு ஏராளமான வணக்க வழிபாடுகளையும் ஏராளமான குறிச்சொற்களையும் சொல்லி வருகிறார்கள். மண் சோறு சாப்பிடுகிறார்கள், தீ மிதிக்கிறார்கள், அழகு குத்துகிறார்கள், இப்படி தங்களையே வருத்திக் கொள்ளும் செயல்கள் பல செய்கிறார்கள். யாருக்காக, தன்னுடைய இறைவனுக்காக என்று கூறிய பேரு. ஆனால் நம்முடைய மார்க்கம் நம்மை வருத்தக்கூடிய எந்த செயலாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதா? இல்லவே இல்லை. நம்முடைய மார்க்கம் என்னது, அத்தீன யுஸ்ருன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மார்க்கம் லேசானது என்று கூறினார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு அறிவுரை கூறுவது போல திரும்ப திரும்ப கூறினான், வாகிமி ஸலாத லிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள், வாகிமி ஸலாத வஆத்து ஸகாத வர்கஉ மஅ ராகீன், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ருக்கு செய்வரோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்று கூறுகிறான். இன்னும் முஃமினுடைய பண்பாக அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீனஹும், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அலா ஸலாத்தின் ஹாஃபினூன், தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் இந்த தொழுகையுடைய நேரத்தில் தான் ஒருவன் நமக்கு மிக நெருங்கிய உறவினராக ஆவான், ஷைத்தான். இந்த தொழுகையுடைய அவன் தான் வாக்கு கொடுத்து வந்திருக்கானே, உன்னுடைய அடியார்கள் ஒவ்வொருவரின் வலப்புறமாக இடப்புறமாக
அவனுடைய வாழ்க்கையை அவன் நிறைவேற்றுகிறான். ஆனால் நாம் தான் இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தவறு விடுகிறோம். அல்லாஹ் அதற்கு நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமக்கும் அதாவது ஈமான் கொண்டவர்களுக்கும் இறை பணிப்பாளர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்பது தொழுகைதான். யார் அதை விட்டு விடுவானோ அவன் நிராகரிப்பாளனாகி விட்டான் என்று கூறினார்கள். இப்படி இந்த தொழுகை என்பது நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாடாகவும் முஃமின் என்று நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள சின்னமாகவும் இருப்பது என்னதான்? இந்த தொழுகைதான். என் பேரு ஆமினா, என் பேரு அப்துல்லா என்று கூறுவதாலோ நாம் ஆக முடியாது, முஃமினாக ஆக முடியாது. ஹிஜாபை அணிவதாலோ முஃமினாக ஆக முடியாது. மாறாக நாம் தொழுகையை கடைபிடித்தால் மட்டும்தான் நாம் முஃமின் என்ற கட்டத்திற்குள்ளே வர முடியும். நம்முடைய வாழ்க்கை தேவைக்காக காலை முதல் இரவு வரை பம்பரமாய் சுற்றி வரும் நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகில் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், கேவலம் அல்ல. அது அழகு இல்லாமல் இருக்கலாம், அதுவும் கேவலம் அல்ல. வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், அதுவும் கேவலம் அல்ல. எது கேவலம்? நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்து எந்த ஒரு அமலும் இல்லாமல் மறுமை நாளில் நரகில் வீசப்படுவதுதான் உண்மையான கேவலம். அல்லாஹ் அதை நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கைக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், தடுத்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை செய்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மக்கள் செல்வங்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை திசை திருப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அவ்வாறு யார் செய்வாரோ அவர்கள் தான் நட்டம் அடைந்தவர்கள் என்று கூறுகிறார். உண்மைதானே? உண்மைதான். இந்த உலகில தொழுகையை விட்டுட்டு நாளை மறுமையில ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதான நட்டம். வேற என்ன நட்டம் இருக்கு நமக்கு? இன்னும் தொழுகையாளர்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்கிறான். இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ அகாமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து தொழுகையை நிலையாட்டி ஜகாத்தையும் கொடுக்கிறார்களே அத்தகையவர்கள் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். தொழுகை சரியாக இருந்தால் நமக்கு எந்தவித கவலையும் இல்லை. அன்பிற்கினியர்களே, நாளை நமக்கு ஒரு கூட்டம் தொழ வைப்பதற்கு முன்னால் நாம் நம்முடைய தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிடும் விஷயம் நாவை பேணுதல். நம்முடைய உடம்புல எலும்பே இல்லாத ஒரு பகுதி என்னதுதான்? நாவு தான். இந்த நாவு பல்வேறு காரியங்களில் நமக்கு உதவி செய்கிறது. உண்மை பேசுதல், நல்லதை ஏவுதல், இருவருக்கு மத்தியில் உள்ள சண்டையை தீர்த்து வைக்குதல் போன்ற நல்ல செயல்களுக்கு உதவுவதும் இந்த நாவுதான். பொய் பேசுதல், அவதூறு கூறுதல், புறம் பேசுதல் போன்ற தீய செயல்களுக்கு உதவுவதும் இந்த நாவுதான். இந்த நாவு நம்மை நரகில் கொண்டு சேர்க்க முடியும், நம்மை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்க முடியும். நம்முடைய நாவால் நாம் ஒருவரையே ஏசி இருக்கலாம், அது அந்த மனிதனுடைய உள்ளத்தை காயப்பட்டிருக்கலாம். அந்த காயம், அந்த நாம் புண்படுத்திய அந்த விஷயம் அந்த மனிதர் மன்னிக்கும் முறை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ஷஹீதுக்கு கடனை தவிர மிச்ச அனைத்து பாவத்தையும் மன்னிக்கிறான் என்று. ஏன் கடனை மட்டுமே அல்லாஹ் மன்னிக்கல? ஏன்னா அது அந்த அந்த மனிதர் மற்றொரு மனிதருக்கு செய்த பாவம் என்பதால் தான். இன்னைக்கு இந்த நாவு மூலமா சாபம் பண்றாங்க, ஏகப்பட்ட சாபங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்களை நோக்கி கூறினார்கள், பெண்களே அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லவர்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். உங்களைத்தான் நான் அதிகமாக நரகில் பார்த்தேன் என்று கூறினார்கள். காரணம் வினவப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய காரணம் என்ன? நீங்கள் அதிகமாக சாபமிடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், கணவனுக்கு கட்டுப்படாதவர்களாக இருக்கிறீர்கள். சாபம் இடுவது என்பது நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் அளவிற்கு ஒரு தீய செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயணம் மேற்கொள்கிறார்கள். அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கேள்விகளாக கேட்டு பதில் வாங்கி கொண்டு வருகிறார்கள். அப்போது முஆத் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நரகிலிருந்து என்னை தூரமாக்கக்கூடிய, இன்னும் சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு கற்றுத்தாங்களேன் அப்படின்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ என்ன செய்யாத, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காத, தொழுகையை பேணு, ஜகாத் கொடு, ஹஜ் செய், நின்னு நோன்பு வை, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோக்கி கேட்கிறார்கள், நன்மை வாசலை பற்றி உனக்கு நான் அறிவிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு என்பது கேடயமாகும், இன்னும் ஜகாத் என்பது நெருப்பை எப்படி தண்ணீர் அணைத்து விடுமோ அதை போன்று ஒரு முஃமினுடைய பாவத்தை ஜகாத் அடைத்து விடும். இன்னும் இரவினுடைய நடுப்பகுதி தொழுகை என்பது நெருப்பை தண்ணீர் எப்படி அணைத்திடுமோ அதை போன்று ஒரு முஃமினுடைய பாவத்தை அணைத்து விடும் என்று கூறினார். இறுதியாக ஒரு கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இவ்வளவு நேரம் உனக்கு பேசிட்டு இவ்வளவு நேரம் ஒவ்வொரு செயலும் செஞ்சேன், உனக்கு சொல்லிதங்க, ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதனுடைய வேலை பற்றி உனக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவர்கள் நாம் அனைவரும் கவனமாக கவனிக்க வேண்டும். தன்னுடைய நாவை இழுத்து காட்டிக்கொண்டு இதை உன் மீது தடுத்துக்கொள் என்று கூறினார்கள். உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை கொண்டு பேசுவதன் மூலமும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பதில், அவர்களுடைய நாவை அறுவடை செய்தவர்களை தவிர மற்றவர்களை முகம் குப்புற நரகில் தள்ளுவது எது என்று கேட்டார்கள். நாவை பேன்றவங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் நரகில் கொண்டு போடுறது என்னதான்? இந்த நாவு தான். இன்னும் இந்த நாவுக்கு நம்மை நரகில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நாவிற்கு உண்டு, சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் இந்த நாவிற்கு உண்டு. இந்த இரண்டு பாதனை எதை தேர்வு செய்ய வேண்டும் என்ற சக்தி நம்முடைய கையில் தான் இருக்கிறது. கவனமாக நாம் கையாள வேண்டும் நம்முடைய வார்த்தைகளை. இந்த நாவை கொண்டு அதிகமாக செய்யப்படும் பாவம் என்னவென்றால், என்னுடைய பார்வையில் அதிகமாக செய்யப்படும் பாவம் என்னவென்றால் புறம் பேசுவது. இன்று இருவர் ஒன்று கூடினாலே அங்கு மூன்றாம் அவரை பற்றி தான் பேசப்படுகிறது. அங்கு மூன்றாம் அவரை பேசவில்லை என்றால் அங்கு நேரமே செய்யாது, போகாது, வேற கதை கிடையாது, அப்படிதானே? ஆனா நம்முடைய மார்க்கம் அந்த புறம் பேசுவது என்ற விஷயத்தை பயங்கரமாக எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபூ மினல் வன்னி, ஊகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், இன்ன பஅதல் வன்னி, நிச்சயமாக ஊகங்களில் சிலது பாவமாகும், வலா தஜஸ்ஸஸூ, துருவி ஆராயாதீர்கள், வலா யஅதப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களுடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க நீங்கள் விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமூ, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். சிந்தியுங்கள், இந்த புறம் பேசுவது என்பது எந்த அளவிற்கு கீழ்த்தரமான அசிங்கமான செயலாக இருந்தால் அல்லாஹ் அதை பிணத்தினுடன் ஒப்பிடுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் புறம் பேசுதல் என்ற ஒரு அத்தியாயமே அல்லாஹ் இறக்கியிருக்கின்றார். அந்த அத்தியாயத்தின் முதல் வசனமே என்னதுதான்? வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அல்லாஹ் சொல்றான். நாளை நம்முடைய நாவு நமக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு முன்னால் நாம் நம்முடைய நாவை பேணி பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிற உறவை பேணுங்கள். உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரமும் தன்னுடைய ஆயுட்காலமும் நீக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவரை உறவை சேர்ந்து வாழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அளவிற்கு நம்முடைய மார்க்கம் உறவை பேணுவதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. நம்மில் பெரும்பாலானோர் அற்ப காரணங்களுக்காக உறவை துண்டிப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பெருமையாக கூறுவதை பாருங்களேன், 2 வருஷம் ஆச்சு போ அவங்க கூட பேசி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்றுத் தந்திருக்கிறார்கள்? ஒரு முஃமின்
கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அவ்விருவரில் யார் முதலில் சலாம் கூறுவார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். உறவை பேணி வாழ்வதுனா என்ன? உறவு பேணுறதுனா என்ன? யாருக்கா தெரியுமா? உறவு பேணி வாழ்றதுனா என்ன? அதோட வரையறை என்ன? நம்மை ஒருவர் துண்டித்தாலும் நாம் வேண்டாம், நீங்க வேண்டாம் நம்மள ஒதுக்குனாலும் அவங்களோட நம்ம சேர்ந்து வாழ்றதுதான் உறவை பேணுதல். இதுக்கு பேர் தான் உறவை பேணுதல். நம்மள ஒருத்தர் ஒண்ணு அவன் என்ன வேண்டாம்னு சொல்றான், நான் எதுக்கு அவங்ககிட்ட போகணும்? இந்த ஈகோ அவங்க வேண்டாம். நம்மள வேண்டாம் சொன்னாலும் நம்ம அவங்களோட இணைந்து வாழ்வதன் பேர் தான் என்னது? உறவை பேணுதல். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை இணைந்து வாழ்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டிக்கிறார்கள். நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். நான் அவர்களுடன் கனிவாக நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை கண்டு கொள்வது இல்லையா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீர் அவ்வாறு இருக்கும் காலம் எல்லாம் அவ்வாறு நீங்க சொல்ல நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள சுடு சாம்பல் தின்ன வைத்தது போலாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வேதனை அவங்களை கண்டிப்பா வந்து ஆகும். அல்லாஹ்வுடைய வேதனை அல்லாஹ் அவங்களை கண்டிப்பா வேதனை செய்வான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இப்படி இருக்கிற நேரம்னா அல்லாஹ்வுடைய உதவியாளர் ஒருவர் நம்முடன் இருப்பார், அதாவது மலக்கு நம்மோட இருப்பாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படி உறவை பேணி வாழ்வதற்கு நம்முடைய மார்க்கம் பல்வேறு கட்டளைகளையும் பல்வேறு சிறப்புகளையும் நமக்கு பிறப்பித்திருக்கிறது. அடுத்ததாக நமக்கு கட்டளை என்ன? அமானியத்தை பேண வேண்டும். அமானியத்தை பேணாதவன் யாரு? யார் அமானியத்தை பேண மாட்டாங்க? முனாஃபிக், நயவஞ்சகன். அவன் தான் என்ன செய்ய மாட்டான்? அமானியத்தை பேண மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நயவஞ்சகனின் அடையாளம் 3 ஆகும். பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். இவன் தான் யாரு? முனாஃபிக். இந்த 3வது பண்பு என்னது? நம்பினா மோசடி செஞ்சிருவான். ஒருத்தரை நம்பி அவன் ஒரு பொருளை ஒப்படைக்க முடியாது, இவன் மோசடி செஞ்சிருவான். அவன் யாரு? முஃமினே கிடையாது. அல்லாஹ் முஃமினுடைய பண்பாக சொல்லும்போது என்ன சொல்றான்? வல்லதீனஹும், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் யமானத்தின் வாதிஹும் ராவும், அவர்கள் அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் பேணுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் அநீதமாக நாம் ஒருவரிடமிருந்து ஒரு பொருளை அபகரிப்பது கூடாது. அநீதமாக சொல்றாங்க, அநீதத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். அநீதம் செய்வது என்பது மறுமை நாளின் இருள்களில் ஒன்றாகும் என்று சொல்றாங்க. நம்முடைய சகோதரனிடமிருந்து ஒரு பொருளை நாம அநீதமா அபகரிச்சிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில மறுமை வருவதற்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சிடும்? சரி செஞ்சிடணும். நம்ம அபகரிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பொருள் திருப்பி கொடுத்துடணும். அப்படி கொடுக்காம இருக்கிற பட்சத்துல மறுமையில என்ன நிகழும்? நம்முடைய நன்மைகள் நாம் யாருக்கு அநீதம் செய்தோமோ அவர்களுக்கு எடுத்து வைக்கப்படும். எடுத்து வைப்பதற்கு நம்மிடம் நன்மைகள் இல்லை என்றால் அவரிடமிருந்து பாவங்கள் நமக்கு எடுத்து வைக்கப்படும். நம்முடைய பாவங்களே அங்க ஏராளமாக எடுத்துக்கணும். இப்படிதானே? அல்ல, அதற்கு நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமின் உரிமையை தன் வலக்கரத்தால் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கட்டாயமாகி விட்டான், சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று கூறினார்கள். போனே சஹாபாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே, சாதாரண விஷயமா, சாதாரண ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அது அப்படி எப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அராப் என்னும் மரக்குச்சி அளவு இருந்தாலும் அது அவ்வாறுதான், அது அப்படிதான். அவருக்கு என்ன செஞ்சிடும்? நரகம் கட்டாயமாக்கப்பட்டு விடும், சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விடும். அவன் நரகம் தான். நம்முடைய சகோதரர்கள் இருந்தோ அதாவது தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட இருந்தோ ஒரு பொருளை நம்ம அநீதமா அபகரிக்கிறது நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும். ஒரு குச்சி அளவு இருந்தா கூட என்ன செஞ்சாருங்க? ஒரு குச்சி அளவு நீ அநீதம் செஞ்சிருந்தாலும் அதுதான் நரகம் தான். இன்னைக்கு இந்த நில ஆக்கிரமிப்பு இதுக்குள்ள வரும். வீடு கட்டுறங்கிற பேர்ல கற்குவியல்களையும் மண் குவியல்களையும் மக்கள் பாதைகளில் போட்டு வைத்திருக்கிறார்கள். சரி, வீடு கட்டுற வரைக்கும் தான் இந்த அவஸ்தம். பார்த்தா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களோட வீட்டு வாசல் நடு தெரு வரைக்கும் நீண்டு இருக்கும். நம்முடைய மார்க்கம்
இதை கண்டித்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவன் ஒருவன் ஒரு ஜான் நில அளவு ஆக்கிரமிப்பு செய்தாலும் அதே போன்று 7 நிலங்களை மாலையாக அணிந்த வண்ணம் தான் மறுமையில் எழுப்பப்படுவான் என்று கூறினார்கள். ஒரு இன்ச் தானே, இவ்வளவுதானே படிக்கணும், நீட்டி கட்டுவோம். ஒரு இன்ச்சுனால அது அமானிதம் தான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது. நாம் எண்ணுகிறோம் இது சின்ன விஷயம் அப்படின்றோம், ஆனால் அல்ல இது பெரியதாக இருக்கும். அல்ல தன் திருமையில பல வசனங்கள் சொல்லுவான். நீங்கள் அதை எளிதாக எண்ணுகிறீர்கள், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் கடுமையானதாகும், மகத்தானதாகும் என்று அல்லாஹ் பல வசனங்களில் குறிப்பிடுகிறார். அடுத்து وَلَا تَعَانَوْا عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى, நன்மை செய்வதிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். நம்ம ஒருவருக்கு நன்மை செய்யுமாறு ஏவணும், தீமை செய்யாதீங்கன்னு தடுக்கணும். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம சுத்தமா இருக்கணும். தொழுவுப்பா, நீ தொழுவுறியா? திருப்பி கேட்ட என்ன ஆகும்? நோன்பு வைப்பா, நீ நோன்பு வைக்கிறியா? முடிஞ்சிடும். என்ன எங்க கொண்டு வைப்பா நம்ம மூஞ்ச? நம்ம ஒருவருக்கு ஒரு விஷயத்தை கொண்டு ஏவுறோம் அப்படின்னா அதுல நாம சரியா இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒரு விஷயத்தை கொண்டு ஏவுவராக இருந்தால் தன்னை சரிபடுத்தி விட்டு தான் மக்களை ஏவுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மனதிற்குமே தெரியும். அவர்களே எப்படி என்றால் நாம் எல்லாம் எங்கே? ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளின் மீது நிலைநிறுத்துபவர்களும், அதாவது அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பேணி பாதுகாத்து அதன்படி வாழுறவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களின் மீது அசட்டையாக இருப்பவர்களுக்கும் உள்ள உதாரணம் என்பது கப்பல்ல பயணம் செய்யற கூட்டத்துல போன்று சொன்னாங்க. அதோட மேல ஒரு சில பேர் ஆயிருப்பாங்க, கீழே ஒரு சில பேர் செஞ்சுப்பாங்க இருப்பாங்க. இந்த கீழே உள்ளவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏதாவது தண்ணி தேவை ஏற்படுச்சு அப்படின்னா மேல இருக்காங்களா அவங்கள கடந்து போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால கீழே இருக்கவங்க என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்குவோம், கீழே நம்ம கப்பல்ல போயிட்டு இருக்கோம்ல, இந்த கப்பல்ல ஒரு ஓட்டை போட்டா நமக்கு தண்ணி கீழே வரப்போகுது, நம்ம ஏன் மேல போய் தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. கப்பல்ல ஓட்டப்பட்ட என்ன ஆகும்? கப்பல் முடிஞ்சு அவங்க போய் சொல்றாங்க, நம்ம கீழே ஓட்டை போட்டு நம்ம இங்கேயே தண்ணி எடுத்துப்போம், நம்ம ஏன் மேல போய் கலக்கணும், நம்ம ஏன் மேல கிட்ட போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க நீங்க ஓட்டை போடுங்க என்னாலும் போங்க அப்படின்னு சொல்லி மேல இருக்கிறவங்க விட்டுட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்தாலும் அழிஞ்சு போவாங்க. கப்பல்ல ஓட்டப்பட்ட கப்பலையும் மூழ்கிடும், மேலும் சேர்ந்தாலும் மூழ்கி போவாங்க. அப்படி அவங்களை விடாம இல்ல அப்படி செய்யாதீங்க அப்படின்னு அவங்க மேல உள்ளவங்க கீழே உள்ளவர்களை தடுத்தார்களே ஆனால் அனைவரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் ஒன்னாக வெற்றி பெற்றுக் கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க. நபி கூறினார்கள், ஒரு பாவத்தை நீங்கள் கண்ணால் பார்த்தீர்களே ஆனால் அதை உங்களுடைய கரத்தால் தடுத்துக் கொள்ளுங்கள், அதற்கும் நீங்கள் இணையவில்லை என்றால் உங்களுடைய நாவால் தடுங்கள். இப்ப அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கும் தடுக்க முடியலை என்றால் உங்களை உள்ளத்தால் அதை எடுத்து ஒதுக்கிடுங்க, இதுக்கப்புறம் ஈமான்ல கடுகளவு கூட கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நன்மை ஏவும் விஷயத்தில் நாம் அனைவரும் ஒருவருக்கு உதவி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கம் நமக்கு ஏராளமான விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறது. நாம் எல்லாத்திலும் சரியாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை நிலைநாட்டுகிறோமா, ஜகாத் கொடுக்கிறோமா? தொழுகை என்பது மிக மிக முக்கிய கடமையான ஒன்றாக இருக்கிறது. ஜகாத், உனக்கு இவ்வளவு செல்வம் இருந்துச்சுன்னா மட்டும் கொடுத்தா போதும், நீ உனக்கு இவ்வளவு செல்வம் இருந்தா கூட இல்லைன்னா வேண்டாம். ஹஜ்ஜு, உனக்கு செல்வ வசதியும் உடல் ஆரோக்கியம் இருந்தாலே ஹஜ் செய், இல்லைன்னா வேண்டாம். நோன்பு, உனக்கு ஆரோக்கியம் இருந்தா கூடி, இல்லைன்னா பின்னாடி குடிச்சுக்கோ, பின்னாடி கலா செஞ்சுக்கலாம். தொழுகை அப்படி கிடையாது. உன்னால நிற்க முடியலையா உட்கார்ந்து தொழுகு, உட்கார முடியலையா படுத்து தொழுகு, படுக்க முடியலையா படுத்து தொழுகு, சிந்தனையாச்சும் நினைச்சுக்கோ, தொழுகிற மாதிரி நினைச்சுக்கோ, நல்லா நினைச்சுக்கலாம். தொழுகையை ரொம்ப ரொம்ப வலியுறுத்தலாம். ஏன், நம்முடைய இறைவனோடு நாம் பேசக்கூடிய ஒரு நேரம் என்னதான் தொழுகை தான். ஆனா இன்று அல்லாஹ் கூறினான்ல, ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளருக்கு கேடுதான். அவங்க எப்படி இருப்பாங்க? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் பாராமுகமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்?
எப்படி இருக்கணும்? தொழுகையை பேணுறவங்களா இருக்கும். இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறது. ஷிர்க் வைக்காதீங்க, எனக்கு இணை வைக்காதீங்க, அதான் ஏராளமான வசனங்களை நம்ம குறிப்பிடுகிறாங்க. ஆனா இந்த சிலர் என்ன செய்யறாங்கன்னா இதெல்லாம் ஷிர்காங்கிறது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அவங்ககிட்ட கடன் வாங்க போறோம், எப்ப அவங்க நம்பிதான்ப்பா நான் வந்திருக்கேன், முடிஞ்சிச்சு, உன் வார்த்தையில இருந்து ஷிர்க் வந்துருச்சு. உன்னுடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். உன்னுடைய தவக்கல் யார் மீது இருக்க வேண்டும்? அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மேல் மட்டும்தான் இருக்க வேண்டும். நமக்கான நம்ம வந்து சேரும் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கிறிஸ்தவர்களை சபித்தார்கள். காரணம் என்ன? விசுவாசம் சொன்னாங்க, அவர்கள் தன்னுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக ஆக்கியதற்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கிறிஸ்தவர்களை சபித்திருக்கிறார்கள். யாரென்றே தெரியாத ஒரு மனிதனுடைய கபஸ்தானை, ஒரு மனிதனுடைய அடக்கஸ்தலத்தை உயர்த்தி கட்டி வணக்கஸ்தலமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அறிவியத்தை எங்கு போய் கேட்பது என்று தெரியவில்லை. உதாரணமாக உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மனிதர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தால், அல்லது உங்களிடம் பேச வேண்டிய வார்த்தைகளை, உங்களிடம் கேட்க வேண்டிய பொருட்களை அடுத்தவரிடம் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அந்த கணவனின் கடைசி நாளா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படிதானே? நம்மிடம் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை மற்றவரிடம் பேசும்போது நமக்கு எவ்வளவு கோவம் வருது. இன்னும் ஒரு நிறுவனத்துல நம்ம வேலை செய்யறோம், அந்த நிறுவனத்தோட தலைவருக்கு நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படி கட்டுப்படுதல்ங்கிறப்போ அந்த நிறுவனத்தின் உண்மையாக என்ன செய்யறாரு? கோபப்படுறாரு. என்ன செய்யறாரு? நம்முடைய மாத சம்பளத்தை என்ன செய்வாரு? ரத்து செய்வாரு. இல்லைன்னா நம்ம என்ன செய்வாரு? அந்த நிறுவனத்தை நீக்குவாரு. சாதாரண அற்ப மனிதனுக்கே தன்னுடைய சொந்தக்கு ஒரு கீழ்ப்படியாத ஒரு கோபம் ஏற்படுகிறது என்றால், படைத்தவன் நமக்கு ஒரு வாழ்க்கை ஏற்பட்டு தந்திருக்கிறான். அது முஸ்லிமாக வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்பட்டு தந்திருக்கிறான். நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நமக்கு அங்கங்கள் எதுவும் குறைபாடோட பிறந்தோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பேர என்ன செஞ்சோம்? நல்ல ஒரு ஆரோக்கியத்துல தான் பிறந்தோம், நல்ல குடும்பத்தை தான் பிறந்தோம். இப்படி பல அருள்களை எல்லாம் நம்ம மீது பொழிந்திருக்கிறான். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி கிட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இணை வைப்பு என்று, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது என்பது இன்று பல ரூபங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனிடம் கேட்கிறார்கள், கபரிடம் கேட்கிறார்கள். இதுவா நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்று தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்ததன் காரணம் என்ன? நம்மளை படைச்சதுக்கு காரணம் என்ன? அவனை வணங்குறதுக்காக தான் செஞ்சிருக்கான், படைச்சிருக்கான். நம்ம யாரை வணங்குறோம்? அல்லாஹ் தான் வணங்குறோம். நம்ம சுற்று வட்டாரங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சில தவறான செயல்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை நம்ம சொல்லலாமே. அல்லாஹ் சொன்னா தஆலா அல் பிர்ரி வ தக்வா, இறையச்சத்திலும் நன்மையிலும் உங்களுக்கு ஒரு உதவி கொள்ளுங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லலாமே, எப்படி சொல்லலாமே? இப்ப அங்க போவாத, அது தப்பு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற. நம்ம ஒரு அற்ப மனுஷன், நம்மளாலே தாங்கிக்க முடியல, நம்மளோட சொல்லுக்கு கீழ்படியல. அப்படிங்கிறப்போ நம்ம கிட்ட பேச வேண்டிய வார்த்தை நோக்கிட்ட பேச நமக்கு அவ்வளவு கோபம் வருது. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அவனுடைய கோபம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் அதிகமாக ரோஷம் கொள்பவன். அல்லாஹ்வுடைய ரோஷம் என்பது ஒரு மனிதன், ஒரு முஃமின் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை எப்பொழுது கொண்டு வருவானோ அப்போதான் அல்லாஹ் ரோஷம் கொள்கிறான். அது வரைக்கும் அல்லாஹ் யாரு? ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்வை தந்து, நீ என்ன வணங்கு, மறுமையில நிலையான வாழ்க்கை, உலகம் அற்பத்தில அற்பம் நினைச்சிருக்கான், சொல்லியிருக்கான். ஏராளமான கட்டளைகளை நம் மீது விதித்திருக்கிறான். அவை ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு இவ்வளவுதான் எப்படி நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஒரு உறுதிமொழி நமக்குள்ளே இனிமே நம்ம என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கணும். இன்னும் நிறைய கட்டளைகள் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் எடுத்திருக்கான். உங்களுக்கு பிடிச்சமானது இருந்து கொடுங்க, ஜகாத் கரெக்டா கொடுங்க, நோன்பு நோங்க, ஏழைகளுக்கு உதவுங்க. நீங்க எல்லாரும்
நன்மைகளோடு வாங்க நினைச்சிடான். அல்ல நமக்கு நிறைய அழைப்புகள் விடுத்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, நாம் தொழுகையை பேணுபவர்களாகவும் ஜகாத் கொடுப்பவர்களாகவும் அல்லாஹ் கூறுகின்ற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம் கட்டுப்படுபவர்களாகவும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நிச்சயம் மறுமை வெற்றி. எனவே அந்த 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 வழியின்படி வாழும் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களின் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என் உரைக்கு திரையிடுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.